அவர்கள் புனிதர்கள் தானா அப்படின்றதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. மெட்ராஸ் உலகத்துல எங்கன்னா குருக்கிறானா தேடிப்பாரு. உன்னை சொல்றது எவனக்கிறானா பாரு. போய் வான்ற நானு 10 பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? இப்போ தட்சணை என்ன பண்ணணும்? நானு நீ கொடுக்கத்த வாங்கிக்கணுமா நான் கேட்கணுமா? சில பேர் பார்த்தீங்கன்னா ஆம்பளையாவே இருக்க மாட்டான். பொம்பளை விருப்பத்துக்காக இன்னொரு பொம்பளை லவ் பண்ணுவான். பொண்டாட்டியை வந்து நம்ப வைப்பான். என்னன்ட்டு நான் ஆம்பளைன்ட்டு வேற ஒரு காரணமும் இருக்காது. இன்னொரு பொம்பளை கூட ஏன் போறான்னு கேட்டீங்கன்னா அவளை போய் திருப்தி பத்த போறது கிடையாது. இவனே காசு கொடுத்து போய் கட்டி பிடிச்சி நீ நல்ல ஆம்பளைன்னு சொல்லுன்னு வர சொல்லுவான். அவன் ஃபேஸ்புக்ல எல்லாம் போடுவான். ஏண்டா உன் பொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்டாங்கிறதுக்காக ஊர்ல எல்லாரும் பொண்டாட்டி குறி சொல்லி பிரிச்சு விடுறியா? பெரிய அரபு நாட்டு இளவரசர் தலப்பா. ஏடா நான் 50 ரூபாய இல்ல நீ எல்லாம் நினைக்க கட்டி போடா. முடி வெட்ட கட்டி போறேன். எனக்கு தேவை ஒரு கவலம் கஞ்சி. அல்ப பயலுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்க முடியுமா? மென்டல் கூட்டு வச்சு கையெடுங்க. எடுக்கலன்னா என்ன பண்ணுவ? நான் எடுக்க வேண்டியது இருக்கும். எதை? வெயிட். இது ஓ மண்டையோடா? இல்ல தலைச்சம்புள்ள மண்டையோடு. இது என்னடா பண்ணும்? இது மண்டையில மைய தடவி இப்படி மூஞ்சி முன்னாடி தூக்கி 4 ஆட்டு ஆட்டினா வாயில இருந்து ரத்தம் வலியும். பாருங்க 2 ஆட்டு ஆட்டினக்கு சைடுல ரத்தம் வலியுது. ரத்தம் 100 ரூபாய் தரீங்களா சாமி? வெயிட் வெயிட். இல்ல அப்படிதானே? அப்போ உச்சபட்சமா தட்சணையா குடுத்துட்டா என்ன பண்ணுவான்? அதுக்கு அடுத்தது வேற இல்லைன்னும் போது இது என்னது? தெரியல சாமி. இதுவும் மைதாண்டா. இது கடைசி புள்ளையோட மண்டையோட இருந்து எடுத்த மை. இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? உனக்கு கிடைக்கும் போது எனக்கு கிடைக்காதாடா? இது என்ன பண்ணும்? பண்றேன் பார். வாடா. செக்ஸ் சாமியாரியா? நான் ஒரு செக்ஸ் சாமியார். என் குரு எனக்கு என்ன கத்து கொடுத்தாருன்னா செக்ஸ் கத்து கொடுத்தாரு. வா 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 வந்துரே 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 வந்து. சிவ வாக்கியம் என்ன சொல்லி கொடுத்தது அப்படின்னா எனக்கு செக்ஸ் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்தது. வந்துதா வந்து. நீ இங்க திருடந்து அங்க திருடந்துலாம் நீ கண்டுபிடிச்சிருக்கலாம். எப்ப கண்டுபிடிச்சாத திருடந்துன்றத? நீ திருடம் பார்க்கலாம். என்ன ரத்தம் எப்ப வந்தது? இப்போ. எப்படி வந்தது? மையால. மையால வரலடா மடையா. மண்டையை புடிச்சு ஆட்டுறதால வந்ததுடா. ஓடி போடா. பிரபு அது சிலை சிலை. இருக்கட்டும். பெண் சிலைதானே. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஐயா உனக்கு வாக்குல சனி. பம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காரு. உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. நீயும் வாய் சும்மா இருந்தாலும் இந்த ஊர் உன்ன சும்மா விடாது. உடம்ப பத்திரமா பாத்துக்க. இப்ளீஸ் பண்றான். அல்லாஹ் வந்து நமக்கு சொல்றான், நீங்கள் பார்க்க முடியாத இடத்தில் இருந்து அவனும் அவனுடைய நண்பர்களும் உங்களை பார்க்கிறார்கள். நீங்க பார்க்கறது இல்ல அவனை, ஆனா அவனும் அவனுடைய நண்பர்களும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இறை நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு இந்த ஷைத்தான்களை நண்பர்களாக நாம் ஆக்கியுள்ளோம். அப்ப யாரு வந்து இந்த தீமையின் பக்கம் போறாங்களோ, யார் வந்து அவங்களுடைய ஃபித்ரத்துக்கு அகைன்ஸ்ட் போறாங்களோ, யார் வந்து இது மாதிரியான ஃபசாத் ஃபில் அறுது அவங்களுடைய மைண்ட் செட் ஃபசாதின் பக்கம் இழுக்கக்கூடியதா, தீமையின் பக்கம் இருக்கக்கூடியதா இருக்குது. தீமையின் பக்கம் உங்களுடைய சாய்வு இருந்துச்சு அப்படின்னா இவன் உங்களுக்கு நண்பர்களாக நாம் ஆக்கிடுவோம். சைத்தான் நண்பராக்கிடுவோம். அப்புறம் அவன் உங்களுக்கு குளோரிஃபை பண்ணி காமிச்சிட்டே இருப்பான். என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா எனக்கு தெரியல. நாயே 4 நாவுக்கு ஒரு மை டப்பா வாங்கிக்கிறது, சுடுகாட்டு பக்கம் போய் ஒரு மண்டை ஓட்டை எடுத்துக்கிறது, ஊரை ஏமாத்துறது. இனிமே எவனாவது இப்படி பண்ணீங்க எலக்ட்ரிக் ஷாக் வச்சு கொண்டு விடுவேன். பாடுவா.